கபடி விளையாட்டு மேலே ஆர்வமாக இருக்க தென் மாவட்டத்து கிராமத்து இளைஞன் ஜாதி பிரச்சனை, அவமானம், வன்முறை, துரோகங்களெல்லாம் கடந்து தடைகளை மீறி எப்படி ஜெயிச்சான்? தமிழக அணி இந்திய அணியிலலாம் சேர்ந்து ஆசிய விளையாட்டு போட்டியில் எப்படி ஜொலிச்சான் அப்படிங்கிறது தான் பைசன் படத்தோட கதை. தனக்கே உரிய பாணியில் தான் இந்த படத்தையும் இயக்கி இருக்காரு மாரி செல்வராஜ். ஜப்பானில் நடக்கிற ஆசிய கபடி விளையாட்டு போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுற காட்சியில் இருந்தே படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அங்கே விளையாடுற இந்திய அணி வீரர் த்ருவ் விக்ரம் அந்த இடத்துக்கு எப்படி வந்தார், என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார் அப்படின்ட்டு அவரோட பள்ளி வாழ்க்கையில் இருந்தே கதையை தொடங்குறாங்க. பிரேயர் நடக்கும்போது பசியில் சக மாணவர்களோட டிஃபன் பாக்ஸுகளை திறந்து திருட்டுத்தனமாக சாப்பிட்டுட்டு அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக ஸ்கூல் கிரவுண்டில் வெறியோட ஓடுறாரு த்ருவ். படம் முழுக்க பல இடங்களில் ஓடிக்கிட்டே தான் இருக்காரு. அது ஒரு குறியீடுன்னே சொல்லலாம். கபடி வீரராக உடல்வாகு, கபடி ஆட்டம், நெல்லை ஸ்லாங், உணர்ச்சிகரமான பேச்சு, கோபம், கொந்தளிப்பு அவருக்கு பக்காவாக செட் ஆயிடுச்சு. த்ருவ் சினிமா வாழ்க்கையில் இது முக்கியமான படம். ஹீரோவாக ஜெயிச்சு மனசில் நின்றுட்டாரு. அடுத்தபடியாக அவர் அப்பாவாக வர்ற பசுபதி செமையான சாய்ஸ். தான் ஏன் கபடி விளையாட்டை எதிர்க்கிறேன் அப்படின்ட்டு பொங்குறதுல ஆரம்பித்து மகனுக்காக போலீஸ்கிட்ட கெஞ்சுறது வரைக்கும் நடிப்பில் பாசக்கார அப்பாவா உணர்ச்சி பூர்வமாக நடித்து கலக்கிட்டாரு. அவர் கேரக்டரை பார்த்து தங்களோட நிஜ அப்பா அவங்களோட பாசம் தியாகத்தெல்லாம் நினச்சி பலரும் கண்கலங்குவாங்க அப்படிங்கிறது நிஜம்தான். அடுத்ததாக த்ருவுடைய அக்காவாக வர்ற ரஜிஷா விஜயனும் வயசை மீறி காதலிக்கிற ஹீரோயின் அனுபமா பரமேஸ்வரனும் கிடைச்ச இடங்களில் ஸ்கோர் பண்ணி ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. நல்லா வாத்தியாராக வர்ற அருவி மதன், அண்ணாச்சியாக வர்ற லால், பாண்டியராஜாவாக வர்ற அமீர் இவங்களும் தங்களோட பங்களிப்பை சரியாக செஞ்சு சில இடங்களில் வசனங்கள் நடிப்பில் படத்துக்கு ப்ளஸ் ஆகியிருக்காங்க. இவங்களை தவிர அனுபமா பரமேஸ்வரனோட அண்ணன், ஹிந்திக்கார விளையாட்டு அதிகாரி, கபடி கேப்டன், கபடி தேர்வு குழுவை சேர்ந்த அழகம் பெருமாள், கேமியோ ரோலில் வர்ற ரேகா நாயர் இவங்களும் படத்துக்கு பலம்தான். படத்தோட பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட நீளம் தாங்க. 2 மணி 48 நிமிஷம் படத்தில் அரை மணி நேரத்தை வெட்டி இருந்தால் இன்னும் விறுவிறுப்பாக இருந்திருக்கும். அதுலேயும் முற்பாதிலாம் ரொம்பவே சுமார் தான். என்னப்பா விக்ரம் மகனோட படம், மாரி செல்வராஜோட கதை இப்படி இருக்கே, நிவாஸ் கே பிரசன்னாவோட பாட்டு கூட சுமாராக இருக்கேன்ட்டு நினைக்க வச்சிடுது. இடைவேளைக்கு அப்புறம் பல சம்பவங்கள், விளையாட்டு அரசியல், ஈகோ சண்டை, வன்முறை, கொலை இந்த மாதிரிலாம் சீன்கள் கதை சூடு பிடிக்குது, படத்தையும் ஸ்பீடாக்குது. ஆரம்பத்தில் வர்ற வன்முறை, ஜாதி பிரச்சனை, சண்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கமான மாரி செல்வராஜ் படம் தான். இருந்தாலும் கபடி விளையாட்டு, ஒரு இளைஞனோட பார்வை, அவனோட குடும்ப சமூக சூழ்நிலை, எதிர்காலம் இதெல்லாம் இந்த படத்தில் கலந்து சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காரு. 2 ஜாதி தலைவர்களோட மோதல், கொலைகளை பார்க்கும்போது படத்தில் ஜாதி வெறி அதிகமாக காட்டப்படுமோ அப்படின்ட்டு யோசிக்கிற வேளையில் 2 ஜாதி தலைவர்களோட சில நடவடிக்கை வசனங்களால் பாசிட்டிவான விஷயம், ஒரு இளைஞன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் படத்தை ஓரளவு நடுநிலையாக்கி அப்பாடா அப்படின்ட்டு மூச்சு விட வைக்குது. ஜப்பான் கபடி போட்டி காட்சிகளும் பரபரப்பாக இருக்கு. என்னதான் சந்தோஷ் நாராயணன் மாரி செல்வராஜ் கூட்டணி அளவுக்கு நிவாஸ் கே பிரசன்னா கூட்டணி இல்லைங்க. ஆனாலும் சில பாடல்கள், தென் மாவட்ட நையாண்டி மேளம், பின்னணி இசையில் அவரோட உழைப்பை போட்டிருக்கிறது நல்லாவே தெரியுது. நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட கிராமப்புற மக்களோட வாழ்வியல், புவியியலை அழகாக காட்டியிருக்கு எழிலரசோட கேமரா. 1993-94 கதை நடக்கிறதால அதற்கான முயற்சியை எடுத்து தத்ரூபமாக காட்டின ஆர்ட் டைரக்டரும் கவனிக்கப்படுவார். தீபாவளிக்கான கொண்டாட்ட சீன்கள், கலகல காமெடி, கலர்ஃபுல் பாடல்கள் நிறைஞ்ச கமர்ஷியல் படமாக பைசன் இல்லை. இடைவேளை வரைக்கும் மெதுவாக தான் போகுது. சில ஜாதி பின்னணி, வன்முறை, சில விஷயங்கள் சிலருக்கு பிடிக்காம போகலாம். அந்த உண்மை சம்பவங்கள் இப்படி நடக்கலையே அப்படிங்கிற கேள்விகளும் வரலாம். அதை சொல்லலை அப்படிங்கிற கேள்வியும் வரலாம். ஆனாலும் பொருளாதார வசதி அதிகமாக இல்லாத, ஜாதி அரசியல் ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்ச ஒரு கிராம பின்புலத்தில் இருந்து
ஒரு சாதாரண இளைஞன் ஜெயிப்பது எப்படி அப்படிங்கிறத அர்ஜுனா விருது பெற்ற கபடி வீரர் மணத்தி கணேசனோட வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்டது தான் இந்த படம். அதனால் இந்த கதை ஓகே. பைசனில் விக்ரம் சன் வின் ஆகி இருக்காரு. பைசன் காளமாடன் ஜாதியும் கபடியும் இணைந்து ஆடி இருக்கும் கதை.